என்றும் நான் செல்ல மாட்டேன். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க குட்டீஸ்? பெரியவங்களே சின்னவங்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அனுதினம் உங்களோடு நான் இருப்பதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் டெய்லியும் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டை தட்டுறதுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அப்போ இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த நிறைவு எப்போ ஒரு மனுஷங்கிட்ட வரும் சொல்லுங்க? எப்போ நம்ம நிறைவு அடையும்? அப்பா எனக்கு போதும். சாப்பிட்ட கூட பார்த்தீங்களா நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண, இது போதும். எது சொல்றேன்? இது போதும் இல்லையா? அது போலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைத்த நன்மைகள், இதுவரைக்கும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் போதுமாண்டவரே என்று சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் இன்னும் நிறைவாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதுங்க எனக்கு அந்த போதும் மனசை கூட விட்டுருங்க. தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி இருந்துச்சுன்னா கஷ்டமா இருந்தா கூட எனக்கு இது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரும். ஒருத்தங்க என்ன திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், எனக்குள்ள தேவ பக்தி இருந்துச்சுன்னு வச்சுங்க, சரிங்க சிஸ்டர், சரிங்க சிஸ்டர், சரிங்க பிரதர், என்ன அறியாம அந்த முகத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற போதும் என்கின்ற மனது. அல்லேலூயா. அப்ப போதும் என்கின்ற அந்த மனதோடு, போதும் என்கின்ற அந்த குணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் இந்த நாளை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆண்டவரே, இந்த நாளுக்குண்டான சந்தோஷத்தை கொடுத்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க, ஜெபத்தை கொடுத்தீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க, இன்னும் நிறைய காரியங்கள் இந்த நாளுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு சந்தோஷம் என்று அவர் என்ன பண்ணார்? நன்றி சொல்லி அவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். நீ எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட பக்தியா இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு கடவுள் மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறாயோ, அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன பண்றாருங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருகச் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானங்களை உருவாக்கி கொடுக்கிறார். அப்போ உன்னுடைய கூடாரத்துக்குள்ள பழைய சோறு இருந்தாலும் சரி, சுடுசோறு இருந்தாலும் சரி, கறி குழம்பு இருந்தாலும் சரி, ரசம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இது மிகுந்த ஆசீர்வாதம், இது எனக்கு போதும்பா, இன்னைக்கு இந்த உடம்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களேன், பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது, ஆனாலும் இந்த வேலையை சந்தோஷத்தோட எங்க அப்பா எனக்கு செய்ய பலனை கொடுத்தார் என்று சொல்லி பாருங்களேன், அதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில கடவுள் செய்யக்கூடிய எல்லா நெருக்கத்தையும், பாடுகளும், உபத்திரத்தை கண்டு மனம் தளர்ந்து விடாதபடி உன்னுடைய விசுவாசம் என்கிற தேவ பக்தியோடு நீ முன்னேறி செல்லும் பொழுது உன் வாழ்க்கைக்குள் எப்பொழுதும் நிறைவும் சந்தோஷத்தை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால்தான் யோபு எல்லாவற்றையும் இழந்த போது கூட அவன் தேவ பக்தியை விடவில்லை, தேவனோடு கூட சந்தோஷமாக இருந்தான் என்றால் வேதம் சொல்லுகிறது. அப்போ உபத்திரத்தை வந்துவிட்டால் என் சந்தோஷம் தொலைஞ்சிடும் நினைக்காதீங்க. பிரச்சனை வர்றதுனால என்னுடைய ஜபம் குறைஞ்சிடும் நினைக்காதீங்க. நெருக்கடிகள் வர்றதுனால நான் கடவுளை விட்டு விடுவேன் என்று நினைக்காதீங்க. அப்பதான் அந்த நேரத்துல தான் நீங்க இன்னும் தேவ பக்தியில அதிகமாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் வேதனைகளை சகித்தவர்கள் தான். தானியேலுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அவன் தேவ பக்தியை விடல, அதை ஆதாயமா பண்ணி கொண்டுதான் ஜெயிச்சான். யோசேப்பு, மோசே, இப்படி பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது, யாக்கோபு, இப்படி நிறைய பேர் அந்த நெருக்கத்துல போராடி தேவ பக்தி ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். அதனால அவர்கள் நன்மை பெற்றார்கள். இந்த தேவ பக்தி அதிகமாக தேவ பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா வேதம் அழகாக நமக்கு என்ன சொல்றது? போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் கடவுளுக்குள் உண்மையாக இருந்தால், பக்தி வைராக்கியமாக இருந்தால், அந்த பக்தி வைராக்கியம் என்ன பண்ணுங்க, மற்றவர்களை ஆதாயப்படுத்தும். பணத்துக்காக என்ன பண்ண மாட்டான், மாற மாட்டான்,
புகழுக்காக மாற மாட்டான். சிலர் காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ்காரனை போல மாற மாட்டான். ஏன்னா அவனுக்குள் உண்மையாக கடவுளுடைய பக்தி, கடவுளுக்குண்டான வைராகி இருக்குது. இப்ப நிறைய பேர்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பக்தி பக்தின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஜபம் ஜபம்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு காலமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்க வாழ்க்கையில கடவுள் எதை கொடுத்தாலும் நன்மைக்காக கொடுத்திருக்கிறார், சந்தோஷமாக கொடுத்திருக்கிறார். இதை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படியே நான் வாழ்ந்துருவேன். என் தகப்பன் என் கூட இருக்கும் போது எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. எல்லாம் எனக்கு வாழ்க்கையில நிறைவும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தந்தை என்னை நடத்தும் என்கின்ற அந்த வைராகியம், அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில அதிகமாக காணப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.